வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். குருப்யோ நமக. ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ரெங்க ரெங்க நாராயண ஜீயர் திருவடியேஷன். ஸ்ரீமன் ஸ்ரீ ஸ்ரீ முதலியாண்டன் திருவடியேஷன். நம்ம இன்னைக்கு ஒரு துக்ககரமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது எப்படின்னா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பல வருஷமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா பசங்களுக்கும் ஏழமட்ட மாணவருக்கு ஒரு நோட் புக்ஸ், பேனா, பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ் இதை பல வருஷமாக நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம், கொடுத்துட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸு கூட ஒரு சின்ன ஒரு புக்ஸு கூட இங்கே பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸில் ஒரு தரமான எந்த விதமான இது நல்ல குவாலிட்டியான பேப்பர்ஸோட நம்ம இந்த புக்ஸ். ஆனால் அதுக்கு நீ காத்தலுங்க ஸ்கூலுக்கு போனப்போ ஒரு அதிரடியான செய்தி வந்தது. நீங்கள் சிஇஓ பர்மிஷன் வேணும், சிஇஓ பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யாருக்குமே புக்ஸுக்கோ இல்லை இதுதான் இத்தனை வருஷமாக கொடுத்துருந்தோம், இத்தனை வருஷம் இல்லாதது எதுக்கு அப்படின்னு பார்த்தப்போ இதெல்லாம் நம்ம உண்மையாக ஏழப்பட்ட மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸோ இதை பேனாவோ இதெல்லாம் அவங்களுக்கு இதாகனா இது அரசாங்கத்திலேயே அந்த மாதிரி ஏழப்பட்ட மாணவர்களுக்கு உதவி பண்ணுறது பிடிக்கலையா, இல்லை வேணுக்குன்னு இவங்க பண்ணுறாங்களா, வேறு தனியார் பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற சூழ்நிலையில் பண்ணிட்டு இருக்காங்கிறது இல்லை. அப்போ கேட்ட ஒரே காரணம் சொல்லி நேற்றுக்கு ஏதோ ஒரு ஸ்கூலில் யாரோ விஷ்ணுங்கிறவங்க போனாங்க, ஏதோ ஒரு இது பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை இது பண்ண. ஆமாம், பள்ளிக்கூடத்தில் இப்போ நம்ம வீடியோ இதெல்லாம் பார்த்தா கூட விஷ்ணுங்கிறத இப்போ பார்த்தோம். அது என்ன, அவங்க ஏதாவது ஜாதி மதத்தை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பற்றியோ பேசினாங்களோ இல்லை. நாம் ஒரு ஸ்கூலில் ஒரு பசங்களுக்கு நம்ம பாடமோ அந்த இதுவோ நம்ம கல்வி சொல்லித்தரோம். என்ன சொல்லித்தரோம், அவங்களுக்கு எந்த விதமான ஜாதி மத பேதம் இல்லாமல் கல்வி தேவைங்கிறதான் ஒரு பள்ளிக்கூடத்து தேவை. நம்ம யாரும் ஜாதி பற்றியோ இந்த இதை பற்றியோ பேசியிருந்தால் இல்லை அவங்க பற்றி பேசினால் அது ஒரு இதுவாக கண்டிக்கிறது. ஆனால் எதுவுமே இல்லாமல் நன்மைக்கு பசங்களுக்கு எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல், இப்போது ஒரு ஜென்ரல் நாலேஜ் பசங்களுக்கு தேவை. இப்போ சின்ன பசங்க ஜென்ரல் நாலேஜ் தேவைங்கிறத ஜென்ரல் ஐக்யூ கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லி தர வேண்டியதாக இருக்கும். இப்போ ஐக்யூ சொல்லச்ச ஐக்யூ கொஸ்டின்ஸ் வேண்டாம், அதில் இது வருது, அதில் இதை பற்றி இருக்குது, ஔவையாரை பற்றி இருக்குது, இதை பற்றி இருக்குது, திருவள்ளுவர் பற்றி இருக்குது, எடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். திருவையாராக இருக்கட்டும், ஔவையாராக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நமக்கு என்ன ஆகும்னா நன்மை ஜாதி மத பேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தத்துவங்கள் தான் எதாக இருந்தாலும். இப்போ நம்ம எங்கே போனாலும் ஒரு ஷேக்ஸ்பியர் கதையை சொல்கிறோம், ஷேக்ஸ்பியர் ஒரு கிறிஸ்டியனோ இல்லை ஒரு வேறு எதுனா பார்க்குறோம். ஏன்னா அவருடைய நாலேஜ் அவருடைய இதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம கல்விகளில் இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லாமல் பார்க்கணும், பாகுபாடு இல்லாமல் கல்வியில் எல்லாருக்கும் எல்லா விதமான இதுவும் பண்ணணும். இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், இதே மாதிரி நம்ம பார்க்குறோம் ஒரு கலாச்சாரத்துக்கு விரோதமாக நம்ம யாருமே பண்ணக்கூடாது. கலாச்சார விரோதம் அப்படின்னு பண்ணுறோம். இப்போ சமீபத்தில் இப்போ விநாயகர் சதுர்த்தி நடந்தது. இப்போ விநாயகர் சதுர்த்தியில் என்ன ஆகுது, எல்லாருமே கவர்மெண்ட்டில் பர்மிஷன் கேட்போம். பர்மிஷன் கேட்டப்போ என்ன ஆகும், கவர்மெண்ட்லேருந்து முதல் நாள் சாயங்காலம் பர்மிஷன் இல்லை. அதே இப்போ நம்ம பார்க்குறோம் ரோட்டில் இப்போ இந்த இதெல்லாம் இப்போ நம்ம இந்த கிறிஸ்துவ இந்த இது போடுறது வேளாங்கண்ணி ஊர்வலம் போயிட்டே இருக்குது. அதுக்கு எதுக்காக பர்மிஷன் வாங்கியிருக்காங்களோ இல்லை. அந்த மாதிரி எதுவுமே ஒரு ஜாதி மதமோ இந்த இதுவோ தூண்டக்கூடிய விஷயங்கள்ல இது கிடையாது. இப்போ கல்வியில் கல்வி கற்றுக்கணும், ஜாதி மத பேதம் இல்லாமல் பசங்கள் நல்லபடியாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய பசங்க நல்லபடியாக ஒரு இது வரணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. அந்த மாதிரி கல்வியில் எந்த விதமான ஒரு இது வராமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதே மாதிரி ஏதோ ஒரு இது இல்லாமல் இப்போது நம்ம கல்வித்துறை அமைச்சர் கூட ஏதோ ஒரு இது இல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கூட கண்டித்து நம்ம எந்த விதமான இதுவும் இல்லாமல் கல்விக்கு வேண்டிய இதை பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அடியேன் ராமானுஜதாசன். கோபப்பட்டாரு படலங்க இது இப்போ ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு பேஸ்லெஸ் இதாக வரக்கூடாது இல்லையா.
சரி இப்போ நம்ம சொல்கிறோம் மாற்றுத்திறனாளி இஸ் நாட் மென்டலி அஃபெக்டட், நீ சொல்லி ஒரு இது அவ்வளோதான். அதுக்குன்னு வந்து பேசுறது வந்து நீ அதை கொண்டு வந்த, நீ அதை பற்றி பேசுகிற, இதை பற்றி பேசுகிறேன்னெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா. அவர் அதை பற்றி எதுவுமே இது இல்லை இல்லையா. சரி நீங்கள் இதை பற்றி நீ நான் சொல்லுவேன் எனக்கு கேட்கணும். ஆஸ் எ டீச்சர் அவங்க வந்து அந்த ஸ்கூலில் வந்து he was இன்வைட்டிங். நம்ம வந்து ஒரு இன்வைட்டி அது அவராக இப்போ வந்து இப்போ நானாவது எல்லா ஸ்கூலுக்கும் நோட் புக்ஸ் நாங்கள் வந்து நாங்களே தரோம், நாங்களே போகிறோம். நம்மளது கவர்மெண்ட்லேயோ இதுலேயோ நீங்கள் எங்களுக்கு கொடுங்க யாருமே சொல்லாத, நாங்களே சூழ்நிலையை பார்த்து நாங்கள் போய் கொடுக்குறோம். பட் அந்த மாதிரி சூழ்நிலை விஷ்ணுக்கோ இந்த இதுக்கோ கிடையாது இல்லையா. யூ வாஸ் இன்வைட்டட். அவங்க இன்வைட் பண்ணிடுறதுக்கோசம் தானே அவர் போனார். இல்லை அவர் போய் நான் ஸ்கூலில் சொல்கிறேன்னு சொன்னாரா. அப்போ அந்த ஸ்கூலில் சொன்னப்போ அவங்க இன்வைட் பண்ண அவங்க தான் யார் இன்வைட் பண்ண அவங்க தான் அதை வந்து இது பண்ணணுமே தவிர இவங்க போய் அதை வந்து நீ இது பண்ணுறது கண்டிக்கிறது தப்பு இல்லையா. சாமி இப்போது இந்த அரசாங்கத்துலேயும் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து தைரியமாக நல்லது பண்ணுறவங்க மேலே வழக்கு போடுறது தான் நம்மளுடைய பழக்கமாகவே இருக்குது. அது உண்மை, அது நம்மள பார்த்துட்ருக்கோம். நிறையா விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ரோட்டில் விநாயகர் கோர்ட்டு சொன்னால் கூட இது பண்ண கூட விநாயகரை அவங்கள வந்து எடுத்து இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. பர்மிஷன் இல்லாமல் இப்போ நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் இப்போ இந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகக்கூடிய தேர் இதெல்லாம் போயிட்டே இருக்குது. அது மேலே இவங்க வழக்கு போட்டிருக்காங்களோ, அது பர்மிஷனே இல்லை. எந்த ஒரு தேரோ ஒரு இதுவோ போகச்ச ப்ரொசஷன் போகச்ச. ஆனால் அது ரோடில் பப்ளிக் பிளேசஸில் நீங்கள் தர்மத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடாது. வேளாங்கண்ணி இதில் பெரிய மைக்ஸ் எதுவும் ஏன்னா மைக் செட்டு போட்டுட்டே ரோட்டில் போயிட்டுருப்பாங்க. அது மேலே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்களோ? அரசாங்கத்தை போடுறீங்களோ? இல்லை. ஏன்னா அப்போ தான் ஏதோ ஒரு பாரதம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் குறிப்பிட்ட மதத்துக்கு விரோதமாக இருக்குங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம். இதே வந்து எந்த தர்மத்தை பற்றியும் பேசலை. ஒரு இந்து தர்மத்தை பற்றியாகட்டும், ஒரு கிறிஸ்துவ தர்மத்தை பற்றியாகட்டும், இல்லை ஒரு முஸ்லீம் தர்மத்தை பற்றியும் பேசலை, இல்லை விரோதமாகவும் பேசலை. விஷ்ணு மேலே கேஸு போடுறேன்னு சொல்கிறது தப்பு. அதே மாதிரி விஷ்ணு என அவர் ஆன்மீகமாக இதை தவிர வேறு ஏதாவது ஜாதி வேறு ஏதாவது மதத்தை பற்றியோ ஸ்கூல் பசங்களுக்கு விரோதமாகவோ பேசியிருந்தால் அவர் மேலே வழக்கு போட்டால், பள்ளிக்கூடத்தில் வேறு மதத்தை பற்றியோ இந்த இதை பற்றியோ பேசினால் அந்த இதை பற்றி பண்ணியிருந்தால் முதல்ல நானே சொல்லுவேன் அவங்க மேலே வழக்கு போடுங்கன்ட்டு. அது ஆன்மீகத்தை தவிர சோஷியல் கான்செப்டை தவிர எதுவுமே இல்லாததுனால அது வழக்கு போடுறது. ஏன்னா கவர்மெண்ட்டில் வழக்கு போட்டு அது கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் தான் வரும். அதுமாதிரி கெட்ட பேர் வராமல் இருக்கணும் தான் வழக்கு போடாதுக்கிறது நல்லது. ஏன்னா அது அத்தனையும் போட்டால் அரசாங்கத்துக்கு வந்து அது ஒரு கரிப்பூசல் தான் அது. ஏன்னா அரசாங்கத்துக்கு அது ஒரு பிளாக் மார்க். ஏன்னா சும்மான ஒரு இது போட்ட மாதிரி ஆகும். அரசாங்கம் தன்னுடைய ஒரு இதை காப்பாற்றிக்கணும்னால் அது வழக்க தான் இது எடுத்துக்கணும். ஃபைலிங் எ கேஸ் அகேன்ஸ்ட் Vishnu is nothing but a black mark to a government. Rather than decreasing their black mark, they have to they should not file a case against Vishnu. நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம். நன்றி.